ஹாய்ங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரையில ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. முருங்கைக்கீரையினால நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. இரும்பு சத்து நிறைய இருக்குது இதில். விட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இந்த தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. தோல் சுருக்கம் வராது. ஸோ முருங்கைக்கீரையில் நம்ம நிறைய டிஷ்ஷும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும், அதில் கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகா அல்லது வரமிளகா அரைச்சி நீங்கள் தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றலாம். காம்பில் சூப்பு போடலாம். நிறையா இருக்குது. நான் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்றைக்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 வரமிளகா போட்டு வதக்குங்க. அதிலேயே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணின முருங்கைக்கீரையை நல்லா வதக்குங்க. தேங்காய் 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்திங்க. புளி போட்டு நல்லா கரகரகரன்னு அரைச்சிக்கோங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.